என் கிளைண்ட்டோட கான்ஃபிடென்ட்டை பார்த்தீங்களா? மீட் மை கிளைண்ட் டாக்டர் பிரியங்கா. இவங்களோட என்கேஜ்மெண்ட்காக தான் மேக் ஓவர் பண்ண போயிருந்தோம். யூஸ்வலாக டாக்டர்ஸ் அப்படின்னாலே ரொம்ப கம்மியாக பேசுவாங்க அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இவங்க டோட்டல் ஆப்போசிட் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அங்கே மேக்கப் பண்ண அந்த 3 ஹவர்ஸ் வந்து டைம் போனதே தெரியல. அந்தளவுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஃபுல் க்ரெடிட் இவங்களுக்கு தான். ஸோ இவங்களோட ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து மேக்கப், ஹேர் ஸ்டைலு, சாரீ ட்ரிப்பிங் இதை பற்றி எல்லாமே பேசினது வந்து இவங்களோட ஃப்ரெண்டு தான். ஈவெண்ட் அன்றைக்கி தான் நான் நேரில் இவங்கள பார்த்தேன். இவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக வேணும் அண்ட் அவங்களா இருக்கணும், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது அப்படின்றது ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட ஃபைனல் அவுட்கமும் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு தான் சொல்லணும். நாங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்டிங்லேயே அவங்களோட பாட்டி வந்து சொன்னாங்க, இது மாதிரி என் பேத்தி கொஞ்சம் பவுடர் போட்டாலே வந்து ரொம்ப வெள்ளையாக தெரியவா, ஸோ அதனால் மேக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம மேக்கப்பில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் ஆனால் ஃபைனல் அவுட்கம் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ப்ரைடுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய அந்த ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேக்கப் வந்து நம்ம 5 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் அவங்க வந்து ஒரு ஏரிக்கரையில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. குரூமும் வந்தார். வந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் மேக்கப் எப்படி இருக்குன்னா, அவரும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சூப்பராக ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்க்கு போயிட்டாங்க. 5 o'clock ஃபோட்டோ ஷூட் போனவங்க அவங்களோட கோவிலில் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 6 o'clock and 6:30க்கு தான் அவங்க வந்து வந்திருந்தாங்க. எனக்கு சரியாக டைமிங் ஞாபகம் இல்லை. வந்த உடனே எடுத்த வீடியோ தான் இது. மேக்கப் எந்த விதமாக ரிமூவே ஆகலை. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக மேக்கப் அப்படியே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் அவங்க லைட்டாக பயந்தாங்க, மேக்கப் ஒரு வேளை ரிமூவ் ஆகிடுச்சோ அப்படின்னு. நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மேக்கப் வந்து எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் கை வைக்காதீங்க, கையில் ஃபேன் கொண்டு போங்க, டிஷ்யூ வச்சு நல்லா டேப் பண்ணி மட்டும் விடுங்க, வைப் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னதை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய லுக் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு நான் செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். தேங்க்யூ.